ನಮಸ್ಕಾರ ವೀಕ್ಷಕರೇ, ನಾವು ಹಿಂದಿನ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಶ್ರೀ ಪ್ರತ್ಯಂಗಿರಾ ದೇವಿ ದೇವಸ್ಥಾನದ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿದ್ವಿ. ಹಾಗೆ ಶ್ರೀ ಪ್ರತ್ಯಂಗಿರಾ ದೇವಿ ದೇವಸ್ಥಾನದ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವಂತಹ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ಸಂಪೂರ್ಣ ಮಾಹಿತಿಯನ್ನು ನಾವು ಈ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಹೋಗ್ತೀವಿ. ಹಾಗಿದ್ರೆ ಬನ್ನಿ ವೀಕ್ಷಕರೇ, ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ಸಂಪೂರ್ಣ ಮಾಹಿತಿ ಹಾಗೂ ಮಹಿಮೆಯನ್ನು ಈ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ತಿಳಿಯೋಣ. ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ತಲುಪಲು ನಾವು ಮೊರತಾಂಡಿ ಪ್ಲಾಜಾದವರೆಗೆ ಸಾರ್ವಜನಿಕ ಸಾರಿಗೆ ವ್ಯವಸ್ಥೆ ಇದ್ದು, ಅಲ್ಲಿಂದ ಆಟೋ ಅಥವಾ ಸ್ವಂತ ವಾಹನದಲ್ಲಿ ತಲುಪಬಹುದು. ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಶಿಲೆಯು ಕಪ್ಪು ಶಿಲೆಯಿಂದ ಕೂಡಿದ್ದು ಸುಮಾರು 18 ಅಡಿ ಎತ್ತರದಲ್ಲಿದೆ. ಸ್ವಾಮಿಯ ಎಡತೊಡೆಯ ಮೇಲೆ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ದೇವಿಯು ಹಸನ್ಮುಖೆಯಾಗಿ ಆಸೀನರಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನವು ಇತ್ತೀಚೆಗೆ ನಿರ್ಮಾಣವಾಗಿದ್ದು, ಶ್ರೀ ಪ್ರತ್ಯಂಗಿರಾ ದೇವಿಯ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಹಲವಾರು ಹೋಮ ಹವನಗಳು ಈ ಒಂದು ದೇವಾಲಯದ ಆವರಣದಲ್ಲೂ ಸಹ ನಡೆಯುತ್ತದೆ. ಇಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುವಂತಹ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿಗೆ ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ, ಸ್ವಾತಿ ನಕ್ಷತ್ರ ಹಾಗೂ ಶ್ರೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಜಯಂತಿ ದಿನದಂದು ವಿಶೇಷವಾದ ಪೂಜೆ, ಅಭಿಷೇಕ ಹಾಗೂ ಹೋಮ ಹವನಗಳನ್ನು ನಡೆಸಲಾಗುತ್ತದೆ. ಈ ಒಂದು ದೇವಾಲಯದ ಬಗ್ಗೆ ಸಂಪೂರ್ಣ ಮಾಹಿತಿಯನ್ನ ಇಲ್ಲಿನ ಪ್ರಧಾನ ಅರ್ಚಕರು ತಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಬನ್ನಿ ತಿಳಿಯೋಣ. ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವೈಷ್ಣವೋದ್ಗುಲಬುದ್ಭವಾಯ ಶ್ರೀ ಶೂಲಿನಿ ಪ್ರತ್ಯಂಗಿರಾ ಸಹಿತ ಶರವೇಶರವುಪಾಸಗಾಯ ಸರ್ವೇಷಾಂ ಸಕಲಬಲಪ್ರದಾಯ ಶ್ರೀ ನಡಾದುರ್ನಂಬಿ ಸದ್ಗುರ ಸ್ವಾಮಿನೇ ನಮಃ. சத்குரு திவ்ய சரணாரவிந்தாபியாம் நமஹ. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் டு பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் முரட்டாண்டி அப்படின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 72 அடியில் விஸ்வரூபமாக அதர்வன பாதாள பிரத்திங்கரா காளி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த பிரத்திங்கரா ஆசிரமத்தில் தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல பிரதானமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யங்கிரா காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா தான் இங்கே வீட்டில் இருக்காங்க. இந்த அம்பாள் இங்கே அமைஞ்சிருக்க விதம்னு பார்த்தீங்கன்னா, 8 ஊர் மயானத்துக்கு நடுவில் இந்த அம்பாள் இங்கே வீட்டில் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இந்த அம்பாள் விசேஷமாக அமைந்திருக்காங்க. 5 தலைமுறையாக இந்த அம்பாளை நாங்கள் ஆராதனை பூஜை பண்ணிட்டு வரோம். இந்த அம்பாள் எப்படி அவதாரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக மகாவிஷ்ணு தன்னுடைய 10 அவதாரங்களில் 4வது அவதாரமான விசேஷமாக சொல்லக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த அவதாரம் தான் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த ஹிரண்யகசிபுன்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அசுரனுடைய ரத்தத்தை பெருமாள் பிராசனம் பிடிச்சிடுறாராம். அந்த அசுரனுடைய ரத்தத்தை பிடிச்சதுனால பெருமாளுக்கு தன்னுடைய நிலை மறந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு பெருமாள் தள்ளிடுறாரு. அதனால சுவாமி ஒரு கோப நிலைக்கு மாறிடுறாராம். பெருமாள் மேலேருந்து வரக்கூடிய அந்த கோபத்தினால ஒரு நெருப்பு ஜுவாலைகளாக வீசுறதான். அந்த நெருப்புனால பூமியில் இருக்கக்கூடிய செடி தாவரங்கள்லாம் எல்லாமே கருகி போய் நீர்நிலைகள் எல்லாமே வத்தி போயிடுறது. அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாரும் பரமசிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ பரமசிவன் சரவேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி 51 அவதாரம் எடுத்திருக்காரு. 51 அவதாரத்தில் 50வது அவதாரமான சரவேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷமான அவதாரம் எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம முகம், குதிரை உடம்பு, 8 காலு, 2 கைகள், 2 ரக்கைகளோட சுவாமி அவதாரம் பண்றாரு. பரமசிவன் அவதாரம் பண்ணி பரமசிவனுக்கும் மகாவிஷ்ணுவான நரசிம்ம பெருமாளுக்கும் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்கிறது. பல வருஷ காலம் யுத்தம் நடக்கிறது. பஞ்சவருஷ சகசிராணி பாகு பிரகரணோ விபுகு அப்படின்னு சொல்ற வாக்கியத்துக்கு ஏற்ப பல யுகங்களா 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. யுத்தம் நடக்குதான். இந்த மகா யுத்தத்தில் 2 பேருக்குமே வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அப்படின்ற சமயத்தில் திரும்ப தேவர்கள் எல்லாம் பரமசிவன் கிட்டேயே போய் முறையிடும் போது பரமசிவன் தன்னுடைய 3வது கண்ணான நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அந்த நெற்றிக்கண்ணு நெருப்புல இருந்து ஒரு நெருப்பு ஜுவாலையா இந்த அம்பாள் விஸ்வரூபமா அவதாரம் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சஹஸ்ர சிம்ஹவதனாம் திசஹஸ்ர கரகோஜ்வலாம் பக்த அபய பிரதாம் தேவி உக்ர பிரத்யங்கிராம்பகே அப்படின்ற வாக்கியத்துக்கு ஏற்ப 1000 சிம்ம முகம், 2000 கைகள், ஒரு முகத்துக்கு 3 கண்ணு அப்படின்ற எண்ணிக்கையில 3000 கண்களோட இந்த அம்பாள் விஸ்வரூபமா வானத்துக்கும் பூமிக்குமா அவதாரம் பண்ணி நரசிம்ம பெருமானுடைய கோபத்தையும் சரவேஸ்வரனுடைய உக்ரகத்தையும் சாந்தப்படுத்தி இந்த இடத்துல வீட்டு இருக்கிறதா புராண இதிகாசங்கள்லாம் சொல்றது. இந்த ஊருக்கு பேரே நிகும்பலா கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இது பரிகார கஷேத்திரம். இது எந்தவித நமக்கு தோஷங்களா இருந்தாலும் பாபங்களா இருந்தாலும்
எந்த வித பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம செய்து தரப்படும். நிகும்பலா க்ஷேத்திரம் அப்படின்னா வேப்ப மரங்களால் சூழ்ந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த அம்பாள் இங்கே வந்து வீட்டில் இருக்காங்க. இந்த அம்பாளுக்கு விசேஷம் பார்த்தீங்கன்னா மாசத்துல வரக்கூடிய செய்பிர அஷ்டமி அப்புறம் அமாவாசை இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு விசேஷமாக 108 கிலோ மிளகாய் வற்றலால் நிகும்பலா யாகம் வந்து நடக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமம் அப்படின்றது வேற, யாகம் அப்படின்றது வேற. ஹோமம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம். இந்த ஹோமம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருனாவது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து எதனாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக பண்ணக்கூடியது ஹோமம். ஆனா உலகத்துக்காக லோகக்ஷேமத்துக்காக பண்ணக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம், சோம யாகம் இதே மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம மாசம் பிரதி மாசமும் ஒரு மாசம் தவறாம இந்த அம்பாளுக்கு பண்ணிட்டு வரது பார்த்தீங்கன்னா நிகும்பலா யாகம் வந்து இந்த அம்பாளுக்கு பண்ணிட்டு வரும். அது போக இந்த அம்பாளுக்கு வந்து மாசத்துல மட்டும் இல்லாம வருடாந்திர உற்சவங்கள் எல்லாமே இந்த அம்பாளுக்கு வந்து வெகு விமர்சையா நடந்துட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரவேஸ்வரர் வந்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18 அடியில் விஸ்வரூபமா வந்து நம்ம சரவேஸ்வரர் நம்ம ஆசிரமத்தில் வந்து அமைஞ்சிருக்காரு. அந்த சரவேஸ்வரர் கீழே பார்த்தீங்கன்னா சரபலிங்கேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சுவாமி இருக்காரு. அந்த சுவாமிக்கு கீழே தான் நம்மளுடைய குருநாதரான ஸ்ரீமத் பரமஹம்ச நடாதூர் நம்பி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி அதிஷ்டானமும் இருக்கு. இங்கே வந்து நம்ம ஆசிரமத்தில் சரவேஸ்வரர் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா சுவாமியோடைய அதிஷ்டானமும் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கோம். சிவலிங்கத்துக்கு கீழே தான் வந்து நம்ம சுவாமி வந்து அதிஷ்டானமாக வந்து அவருடைய ஜீவ சமாதி வந்து இங்கே இருக்குது. அதனை தொடர்ந்து இப்போ புதுசாக நூத்தன விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதியதாக ஒரு சன்னதி வந்து நம்ம லட்சுமி நரசிம்மருக்கு இப்போ நீங்கள் வந்து பின்னாடி தரிசனம் பண்ணிட்டு இருக்க சுவாமியை வந்து இப்போ தான் நம்ம புதுசாக வந்து திருப்பணி வேலைகள்லாம் 3 வருடங்களாக நடந்து இந்த கொரோனா காலகட்டத்தினால இந்த பெருமாளுடைய சம்பரோக்ஷனம்னு சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக வைபவமான தள்ளி போய் இப்போ இந்த ஜனவரி 26ஆம் தேதி தான் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதுவும் இந்த கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா அஹோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்னூல் மாவட்டம் ஆந்திரா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம் பண்ண க்ஷேத்திரம் அந்த ஊர்ல இருந்து அங்கே அந்த பெருமாளை தொட்டு கைங்கறி பண்ணக்கூடிய பட்டாச்சாரியார்கள் அவங்க அர்ச்சகர்கள் கையாலேயே ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பட்டாச்சாரியார்கள் குழுனால நம்ம ஆசிரமத்தில் வந்து வெகு விமர்சையாக 10 நாள் வந்து மொத்தம் 18 காலம் வந்து கும்பாபிஷேகம் வந்து பெருமாளுக்கு நல்லபடியாக சம்பரோக்ஷணங்கள்லாம் ஆகி 48 நாள் மண்டலாபிஷேகம்லாம் முடிஞ்சு வந்து பெருமாள் நீங்கள் தரிசனம் பண்ணிருக்கீங்க. நம்ம லட்சுமி நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா மாசத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் மற்றும் 2 ஏகாதசிகள் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி இந்த 3 தினங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மருக்கு வந்து 16 அடி உயர நரசிம்மருக்கு வந்து திருமஞ்சனம் வந்து வெகு விமர்சையாக நடந்துருக்கோம். 2 ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சவ மூர்த்திகள்லாம் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்க. பிரகல்லாத வரதன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரகல்லாத வரத சுவாமியை வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்க. இவாளுக்கெல்லாம் திருமஞ்சனங்கள்லாம் நடக்கிறது. நம்ம அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண தடைகள் முதல்ல யார் யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலையோ இந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணுறதுனால திருமண தடைகள்லாம் நீங்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவக்கிரக இந்த கோளாறுகள்லாம் இருந்தது அப்படின்னா திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தான பாக்கியம்னு சொல்லக்கூடிய குழந்தை பேர் இருக்காது. அவங்களாம் இந்த அம்பாவை தரிசனம் பண்ணுறதுனால குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். வீட்டில் வந்து பில்லி சூன்ய ஏவல் வைப்பு இந்த மாதிரி பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி துஷ்ட சக்திகள்லாம் எதனாவது நம்ம வீட்டில் இருந்தது, கண் திருஷ்டி கண் கோளாறுகள் இதே மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த அம்பாவை தரிசனம் பண்ணுறதுனால எல்லாமே நிவர்த்தி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து பகிர்ந்து இருக்கக்கூடிய இந்த சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நம்ம ஆசிரமத்தை பற்றின விஷயத்தை வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே இந்த அம்பாவை வந்து பிரார்த்தித்து எல்லாருக்குமே வேண்டிய நேரத்தில் இந்த அம்பாள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இது பண்ணிடுறேன். ನೋಡಿದ್ರಲ್ವ ವೀಕ್ಷಕರೇ, ಇಲ್ಲಿನ ಪ್ರಧಾನ ಅರ್ಚಕರು ತಿಳಿಸಿದಂತೆ ಹಲವಾರು ಹೋಮ ಹವನಗಳನ್ನು ಈ ಒಂದು ದೇವಾಲಯದ ಆವರಣದಲ್ಲಿ ನಡೆಸಲಾಗುತ್ತದೆ. ಈ ಒಂದು ದೇವಸ್ಥಾನವು ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ 8ರಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆವರೆಗೆ ಹಾಗೂ ಮಧ್ಯಾಹ್ನ 3:30ರಿಂದ ಸಂಜೆ 8:00ವರೆಗೂ ತೆಗೆದಿರುತ್ತದೆ. ಈ ಒಂದು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದು ಒಳಿತನ್ನ ಕಂಡಂತ ಮತ್ತೊಬ್ಬ ಭಕ್ತಾದಿಗಳು ತಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯವನ್ನ ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ಕೇಳಿ ತಿಳಿಯೋಣ. My name is Nageshwan sir. I am from Pondicherry. I used to worship this mother for more than 23 years. Then suddenly one of my friends told me to worship Varahi. When I started worshiping Varahi, a lot of good things happened in my life, which is not even expected. It is just like miracle. If you are worshiping Varahi, a lot of miracles will happen in your life. Only thing is we should be very do puja with a good heart. We should do sins to others. We should think bad for others. If you are worshiping Varahi with a good heart, she will do everything for you. She will come for you in front. If there is any problem, no one will come in front of you. She will come in front of you and save you. So please all worship Varahi and Pratyangira.
ಈ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿಸಿದಂಥ ಮಾಹಿತಿಗಳು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿದ್ದಲ್ಲಿ ದಯಮಾಡಿ ನಮ್ಮ ವಿಡಿಯೋವನ್ನು ಲೈಕ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡಿ ಹಾಗೂ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ನನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರಗಳು. ಎಲ್ಲರಿಗೂ ಭಗವಂತ ಒಳಿತು ಮಾಡಲಿ.